திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகன்தனை புந்தியில் வைத்த அடி போற்றுகின்றேனே. அருள்மிகு ஓசை கொடுத்த நாயக உடனாகிய அருள்மிகு அழகிய திருச்சிற்றம்படியான் பொன்னார் திருவடிகளையும் போற்றி வணங்கி, அருள்மிகு அறமளத்த நாயக உடனாகிய அருள்மிகு செம்பூர் சோதி நாதர் திருவடிகளையும் போற்றி வணங்கி, திருச்செந்தூரான் திருவடிகளையும் போற்றி வணங்கி, யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்தையினால் என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவடி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். எனக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பினை நல்கிய பன்னிரு திருமுறை வளர்ச்சிக் கழகத்தின் அம்மையப்பனாக இருந்து எங்களாம் வழிநடத்தி செல்கின்ற சிவத்திரு ராசப்பா அவர்களின் திருவடிகளையும் அக்கா அவர்களின் திருவடிகளையும் போற்றி வணங்கி, மூத்த உறுப்பினர்களாகிய மூர்த்தி சார், அருள் சார், தியாகராஜன் சார், கார்த்திகேயன் சார் அவர்களின் திருவடிகளையும் போற்றி வணங்கி, பன்னிரு திருமுறை கழகத்தின் செயலாளர் சிவத்திரு இரணியன் சார் அவர்களின் திருவடிகளையும் போற்றி வணங்கி, மன்றத்தின் தூணாக விளங்கி கொண்டிருக்கின்ற பரமசேகர் அவர்களின் திருவடிகளையும் ராஜேந்திரன் அவர்களின் திருவடிகளையும் போற்றி வணங்கி, மன்றத்தின் செயலாளர், இணைச் செயலாளர், பொருளாளர், மன்ற உறுப்பினர்கள் அவர்களின் திருவடிகளையும் போற்றி வணங்கி, இங்கு அமர்ந்திருக்கும் அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் வணங்கி, என்னை இந்த மன்றத்தில் இணைத்த ராமசுப்பிரமணியன் அவர்களின் திருவடிகளையும் போற்றி வணங்கி மகிழ்கிறேன். இந்த நாள் மிகவும் சிறந்த நாள், பொன்னான நாள். ஆடி மாதம், ஆடிப்பற்றம் தேடி விதை என்று சொல்வார்கள். அதுபோல் எனக்கு ஒரு பெருமான் இந்த ஆடி மாதத்தில் ஒரு விதையை போட்டிருக்கிறார். இந்த விதை விருட்சமாக வளர எம்பெருமான் துணை அருள் புரியட்டும். திருச்சிற்றம்பலம். இன்றைய தலைப்பு சுந்தரர் பெருமான் குருபூஜை அன்று இன்றைய தலைப்பு தம்பிரான் தோழன் சிற்றம்பலத்தான் திருத்தோழன் சுந்தரன் நற்றமிழ் மாலையணி நாவலூர் கொற்றவன் நம்பி ஆரூரன் பேர் நாமொருகால் ஓதினால் தப்பிக்கும் தீவினையேதான். தமிழகத்தில் தமிழர்களின் நெறி சைவ நெறியாகும். சிவபெருமானையே முழு முதலாக கொண்ட நெறியாக விளங்கியது. தமிழர்களின் வாழ்க்கையோடு கலந்த நெறியாக விளங்கியது. கடைச்சங்க காலத்திற்கு பின் தமிழ் மன்னர்களின் வலுவிழந்தனர். அயல் நாட்டினர் வருகையாலும் பிற சமயத்தினர் வருகையாலும் சைவ நெறியானது படிப்படியாக குறைய தொடங்கியது. அந்த காலத்தில் மக்கள் பழக்க வழக்கங்கள் மாறின. செய்வதறியாது திகைத்தனர். கிபி 7ஆம் நூற்றாண்டில் சம்பந்தரும் சமகாலத்தில் திருநாவுக்கரசரும் தோன்றினார்கள். கிபி 8ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் சுந்தர பெருமான் தோன்றினார். இவர்கள் மூவரும் ஊர்கள் தோறும் நடந்தே சென்று சிவநெறியை பரப்பினர். தமிழில் தன்னார்வ தமிழில் சிவன் புகழை பாடினர். பன்முறையில் பாடல்களை அமைத்தனர். நாளும் இன்னிசையால் நாட்டையும் தமிழையும் காத்தனர்.
இவர்கள் பாடிய பாடல்கள் தமிழர்களின் வழிபாட்டு மந்திரங்களாயின. இவையே பிற்காலத்தில் மூவர் தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது. சம்பந்தன் தன்னை பாடினான், நாவுக்கரசன் என்னை பாடினான், சுந்தரர் பொண்ணுக்காக பாடினான் என்ற சிவபெருமானே சொன்ன பழமொழி உண்டு. இப்போ சுந்தரர் எந்த காரணத்தினால் இங்கே வந்தார், ஏன் வந்தாருங்கிறத நம்ம அடுத்து சிந்திக்க போகிறோம். இப்போ நம்ம எல்லோரும் கைலாயநாதர் பார்க்கறதுக்கு கைலாயம் புறப்படுறோம். கைலாயம் போகிறோம். நம்ம கைலாயம் போயிட்டோம். இப்போது அங்கே நந்தியம்பெருமான் இருக்கார். சிவபெருமான் வந்து நெய்வேலி அடியாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு சைகை காட்டுறார். நம்மளை உள்ளே அனுப்புகிறார். நம்ம உள்ளே போகிறோம். இந்திரன், அயன், மால், தேவர்கள், பூதகணங்கள் எல்லாருமே சுற்றி நிற்கிறாங்க. முனிவர்கள் மந்திரம் ஓதிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெருமானை பாடுற அம்மையப்பரை பார்க்குற காட்சி நமக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. வீழ்ந்து வணங்குறோம். அருணகிரிநாதர் பாடியிருப்பார் செங்கோட்டு வேலையை பார்த்து, அதாவது அதாவது நான் இந்த நான்முகன் எனக்கு 4000 கண் கொடுக்கலையோன்னு வேண்டியிருப்பார். அதேபோல் நமக்கு 6000 கண் இருந்தால் கூட பத்தாது. அந்த அளவுக்கு ஒரு அழகான அற்புதமான காட்சி, அண்மையப்பன் காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கே தான் சுந்தரர் வந்து அணுக்க தோன்றா இருக்கார். சாமிக்கு அணுக்க தோன்றாருன்னா அவருடைய பணி என்னன்னா, தினமும் போயிட்டு நந்தவனத்தில் பூ பறிச்சுட்டு வந்து மாலையாக தொடுத்து சாமிக்கு போடணும், திருநீர் கொடுக்கணும். அதையே அம்மைக்கு 2 பெண்கள் இருக்காங்க, சேடியர் பெண்கள். அவங்களுக்கும் இதே வேலை தான். இவங்களும் போய் நந்தவனத்தில் போய் பூ பறிச்சுட்டு வரணும், மாலையை தொடுத்து அம்மைக்கு போடணும். இதேமாரி தான் தலையாய வேலையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. சிவபெருமானுடைய திருவிளையாடல் ஆரம்பிக்குது. அன்னைக்கு சுந்தரர் பூ பறிக்க போகிறாரு. 2 சேடியர் பெண்களும் அங்கே நந்தவனத்தில் பூ பறிச்சிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் சுந்தரரை பார்த்துட்டாங்க. இவரும் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டாரு. 2 பேரும் தன்னிலை மறந்துட்டாங்க. தன்னிலை மறந்து இருக்காங்க. சுந்தரர் அப்போ சுயநிலைவு திரும்பி பார்க்குறாரு. தன் தவறை உணர்ந்துறாரு. நேராக பெருமான்கிட்ட போகிறாரு. பெருமான்கிட்ட போனவுடனே சாமி இருக்கிற இடத்துலேருந்து பார்த்துட்டாரு. நீ மாதர்பால் மனம் கொண்டு உன் நிலை மறந்தாய். எனவே நீ எண்ணியபடி தென்னாட்டில் பிறந்து இம்மங்கையர் இருவரையும் மணந்து நல்லின்பம் துய்த்த பின் இங்கு வருக அப்படின்னு பணித்துட்டார். சாமி சொன்னதுதான். அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. எதுவுமே சொல்ல முடியாது. அம்பிகையே வந்து மீனவ பெண்களாக பிறக்க வச்சாரு. அதனால் வந்து சாமி சொன்னதுதான் வந்து தான் ஆகணும். நம்ம எல்லாம் இப்போ கைலாயத்துலேருந்து இப்போ வந்துட்டோம். பூலோகத்தை நம்மளும் திரும்பி வந்துடுறோம். இங்கே வந்து அமர்க்கிறோம். சுந்தரர் பூலோகத்தில் வந்து தென்னாட்டில் வந்து திருநாவலூரில் வந்து சடையனாருக்கும் இசைஞானிற்கும் மகனாக பிறக்கிறார். அதாவது வேதிய குலத்தில் வந்து பிறக்கிறார். ஆதி சைவ குடும்பத்தில் பிறக்கிறார். ஆதி அப்படி எதிர்ச்சொல் வந்து அனாதி. அனாதிங்கிற வார்த்தை வந்து சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆதி, அனாதி. ஆதின்னா தோற்றம்னா முடிவுன்னு ஒன்று இருக்கும். அனாதின்னா முடிவு இல்லாதது. அனாதை. அனாதைங்கிறது தான் தாய் தந்தை இல்லாதவன், ஆதரவற்றவன் சொல்லுவோம். அப்படி ஒரு படி மேலே போய் பார்த்தோம்னா அனாதி, ஆதரவு இல்லாதவன். ஸோ அப்படின்னு சொல்லும் போது சிவபெருமான் தான் அனாதி, தோற்றம் இல்லாதவன், முடிவு இல்லாதவன், பரம்பொருள், எங்கும் நிறைந்திருப்பவன். ஆ பிளஸ் ஆதி, அணு பிளஸ் ஆதி. சுரர், அசுரர். சுரர்னா தேவர்கள், அதுக்கு எதிர் சொல் அசுரர். சத்தியம் உண்மை, அசத்தியம் உண்மையற்றது. சத்து செம்பொருள், மெய்ப்பொருள், சிவந்தாம் பரம்பொருள். அசத்து நிலையற்றது, மாறுதலுக்கு உடையது.
ஆதி துவக்கம், அனாதி துவக்கம் இல்லாதவன். அப்போ சிவபெருமான் தான் அனாதி. சிவம் என்றால் நன்மை என்ற அர்த்தம். அனாதி சிவம் என்றால் நிலையான நன்மை, நிலை பேருடைய நன்மை. சம்பந்தர் பெருமான் சொல்றான், நன்றுடையானை தீயது இலானை. அப்படி நன்மை தரக்கூடியதான் சிவம். இந்த சிவத்திற்கு சம்பந்தமானதுதான் சைவம். சிவத்தோட இரண்டரை கலப்பதுதான் சைவம். ஆதி சைவம்னா வழி வழி, தாய் வழி மரபு, தந்தை வழி மரபு, 7 தலைமுறை. அந்த மரபுல உள்ளவங்க தான் ஆதி சைவம் சொல்றாங்க. அதுல மரபுல தோன்றவர் தான் இப்ப தோன்றிருக்கார். அவருக்கு ஆரூரன் அப்படின்னு பெயர் நாமம் சூட்டி வளர்த்துட்டு வராங்க. சின்ன வயசுல வளர்ந்து வரார். ஒரு 5-6 வயசுல தெருவில் ஆடை அலங்காரம்லாம் பண்ணி கழுத்தில் முத்துமணி மாலையெல்லாம் போட்டு தெருவில் தேர் இழுத்து விளையாடுறாரு. கிராமத்தில் பிறந்தவங்களாம் அந்த தேர் இழுக்கிற பழக்கம்லாம் உண்டு. அது தேர் இழுத்து விளையாடுறது, அதாவது சீசனுக்கு அந்த மாதிரி விளையாட்டு இருக்கும். இப்போ நான் கூட விளையாண்டுருக்கேன். கிராமத்தில் பார்த்தா எல்லாம் விளையாண்டுருப்பேன். இந்த பனங்காயை வெட்டி அதில் சக்கரம் செஞ்சு அதில் தேர் கட்டி இந்த காமெடி கோல் சீசன்லாம் போல் புழுத்து இழுத்து விளையாடுவோம். அது சீசன் தகுந்த விளையாட்டுலாம் இருக்கும். அதை போல் அதுமாரி குழந்தைங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, மரத்தால் செஞ்ச நடவண்டியை கொடுப்பாங்க. நடவண்டி அது வெயிட்டாக இருக்கும். அதை தான் ஓட்டுறது கொடுப்பாங்க. அந்த நடவண்டியை இந்த குழந்தைக்கு வச்சு தள்ள சொன்னாங்கன்னா, இது தள்ளுனா மட்டும்தான், தள்ளுடா செல்லம் தள்ளுடா செல்லன்னு சொல்லுவாங்க. அது அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அது 2 கையும் அழுத்தி காலை அழுத்தி தள்ளுனால் மட்டும்தான் அந்த வண்டி நவுறும். அப்போ கையுக்கும் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், காலுக்கும் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அந்த குழந்தைக்கு. கிராமத்தில் பண்ணுறாங்க பாருங்க, அவ்வளோ வெயிட்டான அந்த வண்டியாக நடவண்டியாக இருக்கும். இப்போ டவுனில் என்ன பண்ணிடுறோம்னா, பிளாஸ்டிக்கில் அந்த நடவண்டி விற்கிது, அதை வாங்கி கொடுத்துட்றாங்க. அந்த குழந்தை அப்படி கையை வைக்கும், தொப்புன்னு ஓடிடும் வண்டி. இது குழந்தை தொப்புன்னு கீழே மூக்கடி போட்டுரும். இதை சமாதானம் படுறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே நடவண்டி தூக்கி அன்றைக்கி தூக்கி ஓரம் கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நடவண்டி யூஸ் ஆகாது. ஆனால் இந்த நடவண்டி, கிராமத்தில் உள்ள நடவண்டி உங்கள் தாத்தா ஓட்டினது, அப்பா ஓட்டினது, இப்போ நீ ஓட்டுறடாமாங்க. அந்த இருக்கும். அதை போல் அந்த குழந்தை தேர் இழுத்து விளையாண்டுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த நாட்டு அரசன் நரசிங்க முனையரன் தேரில் வரார். தேரில் வரும்போது அந்த குழந்தையை பார்த்துறாரு. அந்த குழந்தையோட அழகில் மயங்குறாரு. அந்த ஒளிமயமான ஒரு தோற்றம், ஒன்றுமே பண்ண முடியல அவருக்கு. அந்த குழந்தை மேலே அவ்வளோ அன்பு, அவ்வளோ காதல் கலந்த அன்பு நிற்கிது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, உடனே நிறுத்திட்டாரு. அந்த தேர்ப்பாளனை கேட்குறாரு, அந்த குழந்தை யாருன்னு கேட்குறாரு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, சடையனாரோட குழந்தை அப்படின்னு சொல்லும் போது தேரை அவர் வீட்டுக்கு ஓட்டுன்னுறாரு. நேராக தேரை அந்த சடையனார் வீட்டுக்கு ஓட்டிட்டு போகிறாரு. அங்கே போனோடனே அரசர் வந்திருக்காருன்னு அவங்களாம் வெளியில் வரவேற்று இருக்கை கொடுத்து உட்கார வைக்கிறாங்க. உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட தன்னுடைய விருப்பத்தை சொல்கிறார். இந்த குழந்தைய நான் அழைச்சிட்டு போய் வளர்க்குறேன், நீங்கள் தரணும். ஆனால் எப்படி சொல்கிறாருன்னா, அரசருங்கிற பாணியில் சொல்லலை, நட்பு ரீதியாக கேட்குறாராம். நட்பு ரீதியாக கேட்குறாங்க. இப்போ நட்பு ரீதியாக கேட்டால் யாராக இருந்தாலும் அது சம்மதி தான் ஆவாங்க. இப்போ நட்பு ரீதியாக கேட்டால் அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த குழந்தைய அழைச்சிட்டு போய் அரண்மனை வளர்க்கிறாரு. பெருமானோடைய என்ன நினைக்கிறார் பாருங்க, தன்னுகிட்ட இருக்க அணுக்கு தொண்டன் ஆதிசைவ குடும்பத்தில் பிறக்க வைக்கிறாரு. அப்படி இருந்தால் அவருக்கு திருப்தி இல்லை பாருங்க. இன்னமும் அரசனாக வாழணுங்கிற மாரி ஆசைப்படுறாரு பெருமான் அங்கேருந்து. அதனால் அரசர் குடும்பத்தில் வளர வைக்கிறார். அந்த அரசர் குடும்பம் வளர்ந்துக்கிட்டு இருக்க அந்த குழந்தை வேள்வியிலையும் கல்வியிலையும் சிறந்து வழங்குறான் அந்த பையன். அந்த பையனுக்கு 16 வயசு திருமண வயசு வருது. அப்போல்லாம் திருமண வயசுங்கிறது 16 வயசு தான். சம்பந்தருக்கும் 16 வயசு திருமணம் நடந்தது. 16 வயசு திருமண வயசு வருது. அப்போ அந்த ஊரில் என்ன புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியன் மகளை பெண் பார்த்து பேசி முடிச்சிடுறாங்க. அப்போ திருமண ஓலையெல்லாம் ரெடி பண்ணி ஊர்லாம் எல்லாருக்கும் ஓலையெல்லாம் கொடுத்துறாங்க. திருமண நாள் வருது. அன்னைக்கு காலையிலே அவர் நம்பியார் என்ன பண்ணுறது, நீராடி இப்போ எப்படி பியூட்டிஷியன் இருக்காங்களோ அதுமாரி அப்போயும் அந்த நண்பர்கள் உறவுலாம் அவங்களாம் ஆடை அலங்காரம் அவங்களாம் மாப்பிள்ளைக்கு எந்த தோரணையில் பண்ணணுமோ அதுமாரி பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னா, அரசர் குடும்பத்தில் மாப்பிள்ளை எப்படி இருப்பானோ அதேமாரியும், வேதியர் குடும்பத்தில் மாப்பிள்ளை எப்படி அதேமாரி 2 இதுலையும் பண்ணுறாங்க. அந்த ஆரூரனை மாப்பிள்ளை ரெடி பண்ணுறாங்க. ஆனால் இதை ஒரே ஒரு
இது வருமா? ஆன் பண்ணவே இல்லையா? இதா ஓகே. திருநீரை மட்டும் சேக்கிழார் பெருமான் சொல்றாரு, தரும் திருநீரு சாத்தி. திருநீர் மட்டும் தானே அணிஞ்சுக்கிறாராம். மற்ற அலங்காரம்லாம் மற்றவங்களாம் பண்ணும்போது இந்த திருநீரை மட்டும் தானே அணிஞ்சுக்கிறாராம். தரும் திருநீரு சாத்தி. எவ்வளவு பெருமையா சொல்றாரு. அந்த திருநீர் சாத்திட்டார குதிரையில ஏறி உட்காந்து மேலதாளங்கள்லாம் முழங்க, வாத்தியங்கள் முழங்க, மேலதாளங்கள் முழங்க, வாத்தியங்கள் முழங்க ஊர்வலம் வரும்போது எவ்வளோ ஆசையாக வராரு பாருங்க. வந்து மணவரையில் உட்கார்றாரு. மணவரையில் உட்கார்ந்த உடனே இதெல்லாம் பெருமான் அங்கேருந்து பார்க்குறாரு. நியதி என்ற அங்கே இருக்கிற அணிந்திதியை கமலினி, இந்த 2 பெண்கள், ஒரு பெண்ணு வந்து திருவாரூர்லையும் இன்னொரு பெண்ணும் ஒற்றியூரில் வளர்ந்து இவருக்காக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் என்ன நினைக்கிறார், பெருமான் நம் நியதி 2 பெண்ணை விட்டுட்டு 3வது பெண்ணை கல்யாணம் பண்ண போறான், வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண போறான், அங்கேருந்து புறப்படுறாரு தடுத்தாட்கொள்ள. அப்படி நினைச்சிருப்பார் போல இருக்கு. உடனே புறப்படுறாரு. எப்படி வர்றாருன்னா, அதை சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்றாரு பாருங்க. வேதியர் ஊர்வலம் வராரு. எப்படி சொல்றாருன்னா, பண்டிசரி கோவண உடை பழமை கூற கொண்டது ஓர் சடங்கள் உடை ஆர்த்து அழகு கொள்ள வெண் துகிலுடன் குசை முடித்து விடு வேணு தண்டு ஒரு கை கொண்டு கடல் தள்ளு நடை கொள்ள. எப்படி வராருன்னா, சரிந்த வயிறு, பழமை வாய்ந்த கோவணம் உடை, அது மேல ஒரு பஞ்சு போல மென்மையான ஒரு துணி, அப்படியே பொருத்தமுறை இருந்தா அவருக்கு. பஞ்சு போல மென்மையான வெளியேன்னு ஒரு துணி பஞ்சு போல கட்டியிருக்காரு. வெண்மை நேர பூணூல், காதுல உத்திராட்சம் குண்டலம், கழுத்துல உத்திராட்சம் மாலை, ஒரு மூங்கில் குச்சி. அந்த மூங்கில் குச்சி தர்ப்பை புல்லு, நுனியில ஒரு முடிச்சு, அதை ஊனி நடக்கிறதுக்கு. பழுத்த பழம், அப்படி தாடி நரைச்சு போய் தாடி கீழே விழுற அளவுக்கு தாடி, இன்னொரு கையில கொடை. இந்த உடை பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்படியே பொருத்தமுறை இருந்தான். வராரு, தள்ளாடி வராரு. தள்ளாடி வந்து அந்த மணவரைக்கு வராரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பெரியவங்க எல்லாம் எழுந்திருச்சு இருக்கை விடுறாங்க. அமர்றாரு. அமர்ந்த உடனே சொல்றாரு, என்னன்னு கேட்கிறாரு, எனக்கும் இந்த ஆரூரனுக்கும் ஒரு வழக்கு இருக்கு, அதை தீர்த்த பிறகு அவன் திருமணம் பண்ணட்டும் அப்படிங்கிறாரு. உடனே நம்பி ஆரூரன் சொல்றாரு, அந்த வழக்கு என்னன்னா அதை அவர் சாட்சி சொன்னார்னா அதை தீர்த்த பிறகு நானே திருமணம் பண்ணிக்கிறேன், அதுவரை நானும் திருமணம் பண்ணலை அப்படிங்கிறாரு. உடனே அவங்க பெரியவர் கேட்குறாங்க, என்ன வழக்கு இருக்கு அப்படின்னு கேட்கும் போது தான், இவன் எனக்கு வழி அடிமை அப்படிங்கிறாரு. உடனே எல்லாம் சில பேர் நகைக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. அப்போ என்ன வழி அடிமைங்கிறாரு. அப்புறம் சுந்தரர் சொல்றாரு, ஒரு பிராமணன் இன்னொரு பிராமணனுக்கு அடிமையா, நீ என்ன பித்தனா அப்படிங்கிறாரு. நான் பித்தனோ பேயனோ, ஆனால் உன் பாட்டன் எழுதிய ஓலை என்னிடம் இருக்கு, நான் சாட்சி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். உடனே சாட்சி உடனே பேர் கேட்குறாங்க. உடனே அவர் ஓலை எடுத்து கொடுக்குறார். சபையோர் படித்து பார்க்குறாங்க. படிக்கிறதுக்குள்ளேயே அவர் எழுந்துட்டு வந்து ஒரு வேகமாக சினம் கொண்டு அந்த ஓலையை கிழிச்சிடுறாரு. சுந்தரர் கிழிச்ச உடனே இவர் உடனே அலறாரு. பார்த்தீங்களா, நியாயமா தர்மமா, இந்த ஊரில் பார்த்தீங்களா என்கிட்ட இருந்த ஒரே சாட்சியை அவன் கிழிச்சிட்டானே, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறார். உடனே அவங்க எல்லாரும் சமாதானப்படுத்துகிறாங்க. சமாதானப்படுத்தி சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன ஊருன்னு கேட்கும்போது அருகில் உள்ள திருவண்ணைநல்லூருங்கிறாரு. சரி, அங்கே போய் இந்த வழக்கை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவும் திருவண்ணைநல்லூர் போனால் அதை பார்க்கலாம், இருக்குது, அந்த மேடையெல்லாம் இருக்குது. திருவண்ணல்லூர் அந்த முதியவர் முன்னாடி போயிட்டு இருக்காரு. ஊர் பெரியவங்கெல்லாம் பின்னாடி போகிறாங்க. சுந்தரன் போகிறாரு. அங்கே திருவண்ணைநல்லூர் போனோன்னே அங்கே உட்காந்து கேட்குறாங்க, இது நான் கொடுத்தது ஏற்கனவே படி ஓலை தான், மூளை ஓலை என்கிட்ட இருக்குது, நான் இப்போ தரேன், ஆனால் இவன் கிழிக்காமல் நீங்கள் பார்த்துக்கிறதா இருந்தால் நான் உத்தரவாதம் கொடுத்தா நான் தரேன் அப்படிங்கிறாரு. அவங்க சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. உத்தரவாதம் கொடுக்குறாங்க. உத்தரவாதம் கொடுத்த பிறகு அந்த ஓலையை எடுத்து கொடுக்குறார். அப்போ அதில் என்ன, திருநாவலூரில் வாழும் ஆதி சைவனாகிய ஆரூரன் என்னும் நான்
திருவெண்ணை நல்லூரில் வாழும் இப்பித்தனுக்கு என் வழி வழி வருவோர் அடிமை தொண்டு செய்ததற்கு உரியதாய் எழுதி கொடுத்த ஆவண ஓலை என்று எழுதப்பட்டு ஆரூரன் என கைசாத்தம் இடப்பட்டிருந்தது. அப்போ உள்ளவங்க கேட்குறாங்க, இது உன்னுடைய பாட்டன் கையெழுத்து தானா? உங்கள் பாட்டன் வேற எழுதிய ஓலை வேறு ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வாங்குறாங்க. வீட்டில் போய் வேறு ஓலை எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாங்க. கைசாத்தை ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அவர் எழுதின கையெழுத்து ரெண்டும் ஒன்று தான். அதனால் நீ அவர் சொன்ன மாரி நீங்கள் அவங்களுக்கு அடிமை தான், நீ அடிமை தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரி பெரியவங்களாம் சொல்லிடுறாங்க. உடனே ஒரு சுந்தரர் கேட்குறாரு, நீ உன்னுடைய வீடு எது, நான் வரேன் அப்படிங்கிறாரு. அருட்துறை உள்ள பெருமான் போகிறாரு. அந்த முதியோர் போகிறார், பெரியவர். உள்ளே போனோடனே சாமி இறைவன் மறைஞ்சிடுறாரு. எல்லாரும் பின்னாடி போகிறாங்க. உடனே ஒரு அழறார். கன்றை பிரிந்த பசு போல கதறாரு. ஒன்றுமே புண்ணில்லை. பெருமான் தடுத்தால் கொள்ள வந்துட்டான் அப்படிங்கிறது அப்போ தான் தெரியுது அவருக்கு. அப்போ தான் ஞானம் பிறக்குது. சம்பந்தருக்கு 2.5 வயசுக்கு வரைக்கும் குழந்தை தான். ஞானப்பால் உண்டோன்னு தான் ஞானம் பிறக்குது. அப்பர் பெருமானு அந்த திலகவதியான திருநீரை எடுத்து பூசினவனு தான் ஞானம் பிறக்குது. இப்போ இவருக்கு பெருமான் தடுத்தால் கொள்ள ஞானம் பிறந்துடுச்சு. அப்போ தான் தெரியுது. உணர்ந்து பார்க்குறார், பெருமான் தான் நம்மளை தடுத்தாட் கொள்ள வந்துட்டார் அப்படின்னு பார்க்குறார். உடனே ரிஷபாங்கிறத பெருமான் காட்சி கொடுக்குறார். ஆரூரனே, நீ எம் தொண்டன், மங்கையல் மையலில் மனம் வைத்தாய், அதனால் இங்கு பிறந்தாய், முன் கூறியபடி உம்மை தடுத்தாட்கொண்டோம் என திருவாய் மலர்ந்தாராம் சாமி. இறைவனின் திருவள்ளுவை நினைஞ்சு நினைஞ்சு உருகி நம்ம எப்படி புகழ்வேன் என அரட்டினாராம். இறைவனும் எம்மை பித்தனே என்று பேசியதால் நீ பித்தா என்று பாடுக என்ற திருவாய் மலர்றாரு. உடனே அப்பதான் பாடுறாரு, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள், அத்தா உனக்காலாய் இனி அல்லேன் எனலாமே. திருச்சிற்றம்பலம். இந்த பதிகெல்லாம் முடிக்கிறார். இறைவனை பார்க்கிறார். திரும்ப அதிலிருந்து திருத்துறையூர் வரார். திருத்துறையூர் சாமி கிட்ட பாடி தவநெறியை பெறுறார். தவநெறி உயரிய வாழ்க்கைக்கு உரிய நெறி, அந்த நெறியை பெறுறார். அப்படியே திருவதிகை வீரட்டான் வராரு. வீரட்டான் வரும்பொழுது அப்பர் பெருமான் தொண்டு செய்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலடி அங்கே படக்கூடாதுன்னு கோயில் வெளிப்புறமாக வராரு. வெளிப்புறமாக இரவு சித்தவட மடத்தில் தங்குறார். தங்கு உறங்கிக்கிட்டு இருக்காரு. ஒரு பெரியவர் அவருடைய தலையில் ஒரு திருவடி படுது. உடனே எழுந்து யார் அப்படின்னு பார்க்குறாரு. நீங்கள் தான் அப்படின்னு கேட்குறாரு. வயது மூப்பால் நடந்துருச்சுப்பா அப்படிங்கிறாரு. வேறு திசை பக்கமாக படுக்கிறார். அப்பொழுதும் பெருமான் அந்த பக்கம் திரும்பி படுத்து அவர் திருவடி படுது. திரும்ப கோபமாக கேட்குறார். அப்போ தான் என்ன தெரியலையா அப்படிங்கிற மாரி பெருமான் சொல்லிட்டு மறைஞ்சிடுறார். அப்போ தான் தம்மான அறியாத சாதியா உளரே அப்படின்னு சொல்லிட்டு பாடுறார். அதுக்கு பிறகு தில்லை வரார். தில்லைன்னா நம்ம இந்த தில்லை பற்றி கொஞ்ச நேரம் சிந்திக்கணும். கோயில்னா சிதம்பரம் தான் சொல்லுவாங்க. அதுக்கு புலியூர்னு இன்னொரு பேர் இருக்கு. சமயக்குருவர் 4வரும் போற்றி புகழ்ந்த தலம், பஞ்சபூத தலங்களில் ஆகாயத்திற்குரியது, வணங்க முத்தி தருவது, பூலோக கைலாயம்னு சொல்றாங்க. சிவபெருமான் நடனமாடும் காட்சியை காண மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே அப்பர் பெருமான் பாடியிருக்கார். ஏனைய தலங்களில் உள்ள சிவகலைகள் அனைத்தும் நடு இரவில் இச்சிதம்பரத்தில் சேரும் உயர்ந்த தலம். திருநீலகண்டர், கோச்செங்கன் சோழன், கணம்புள்ளர், மறைஞான சம்பந்தர், உமாபதி, தில்ல 3000 போன்ற எண்ணற்ற அடியார்கள் முத்தி பெற்ற தலம். மெய்ப்பொருள் ஞாயினார் தம் உயிர் நீங்கும் காலத்து இப்பெருமானை நினைந்து முத்தி பெற்றார். அப்படி சிறப்பு வாய்ந்த தலம் சிதம்பரம். நடராச பெருமானை பாடி கழித்து நின்ற வன் தொண்டருடைய காதில் விழும்படியாக ஆரூரில் நம்பால் வருக என்னும் ஓர் ஒளி வானில் கேட்டது. அதனை கேட்டவுடன் வன் தொண்டர் விடை பெற்று கொண்டு
திருவாரூர் புறப்படுறார். திருவாரூர் புறப்படுறார். திருவாரூர் பெருமான் அங்குள்ள அடியார்களின் கனவில் தோன்று, நம் அன்பனாகிய வன் தொண்டன் நாம் அழைக்க மகிழுடன் இங்கு வருகிறான், அவனை எதிர்கொண்டு அழைத்து வருக என்று கட்டளையிட்டாராம். அப்ப அடியார்கள்லாம் மறுநாள் காலையிலேயே ஊரில் நெடுக்க சொல்லிட்டாங்க, இதுமாரி வன்தொண்டருங்க வராருன்னு சொன்னோடனே திருவாரூர் முழுக்க ஒவ்வொரு வீடுகளையும் வாழை மரம் தோரணம் கட்டி, மாம் தோரணம் கட்டி, அதாவது வெளி நெடுக்க பன்னீர் வாசனை திரைவெல்லாம் தெரிஞ்சு அந்த ஒவ்வொரு, அதாவது சந்தன குழம்பால திண்ணையை முழுகிருக்காங்களாம். சந்தன குழம்பால ஒவ்வொரு வீட்டு திண்ணையும் முழுகியிருக்காங்களாம், அதை மெழுகியிருக்காங்களாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வரவேற்பா அவனை வந்து, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா திருவாரூர் வந்து தேவலோகம் மாரி காட்சி அளிச்சுதான், அவ்வளவு சிறப்பாக இருந்துதான். எல்லாரும் வழி நெடுக்கு வந்து சுந்தரரை வந்து வரவேற்க வந்து நிற்கிறாங்க. இவரு வந்து அடியார்கள் வணங்கிறதுக்கு முன்னாடியே இவர் வணங்கிட்டாராம். அடியார்கள் வணங்கிறதுக்கு முன்னாடியே இவர் வணங்கிட்டாராம். அப்ப பாருங்க சாமி நமக்கு என்னன்னு சொல்லி தர்றாரு, அடியார்கள் வயது வித்தியாசமாக சிவனடியாரா இருந்தா நம்ம எடுத்தோடனே வணங்கிடணுங்கிறத நமக்கு அப்பவே அறிவுறுத்துறாரு பெருமான். அடியார் வணங்கிறது சுந்தரர் வணங்கிட்டாராம். அப்ப அழைச்சிட்டு போறாங்க, நேரா பாடிக்கிட்டே கோயிலுக்கு போறார். அப்ப என்ன பாடுறாருன்னா, பெருமகிழ்ச்சியுடன் திரிவதில் நம்பியாரவர் செல்லும் போது எந்த இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் என்ற கருத்து கொண்ட திருப்பதிகத்தை பாடிக்கொண்டே திருக்கோயில் அடைந்தாராம். போயிட்டு புட்டினங்குன்றான் ஈசனை பார்க்கிறாரு, கால் விழுந்து விழுந்து வணங்குறார். அப்ப மண்தொண்டர் மனம் ஒருமைப்பட்டு எம்பிரானுடைய திருவடி பேரின்பத்தில் மூழ்கி எழுந்தார். இன்னிசையோடு கூடிய திருப்பதிகத்தை பாடி தொழுதார். அப்போது தியாகராஜ பெருமான் திருவருளினால், நம்மை உனக்கு தோழனாக இருத்தலை தந்தோம், நாம் உரைத்த உன்னை தடுத்தாட்கொண்ட பொழுது நீ தங்கியிருந்த திருமண கோலத்துடனே என்னாலும் இனி வாழ்ந்து வருவாயாக என்று ஒரு அசரீரி வானில் எழுந்ததாம். இதை சேக்கிரார் பெருமான் அப்படி சொல்றார் பாருங்க, வாழிய மாமரை புட்டிடங்கொள் மன்னவன் ஆரருளாலோ வாக்கு தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம், நாம் முன்பு தொண்டு கொண்ட வேள்வியில் அன்றினி கொண்ட கோலம் என்றும் புனைந்து நின் வேட்கை தீர வாழி மண்மேல் விளையாடுவாய் என்று ஆரூரர் கேட்க எழுந்ததன்றே. அன்று முதல் அடியார்கள் யாவரும் நம்பியாரூரை தம்பிரான் தோழர் என்று அழைத்தனர். தம்பிரான் தோழர் இறைவன் கட்டளைப்படி திருமண கோலம் தாங்கி தூய தவ வேந்தர் இவரோ என்று சொல்லுமாறு விளங்கினார். திருவாரூர் தங்கியிருந்து புட்டினங்குன்றான் ஈசனை நாள்தோறும் வழிபட்டு வந்தார். நாள்தோறும் வழிபட்டு வரும்போது அவருக்கு அங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு. கைலாயத்தில் கமலினிங்கிறவங்க இங்க திருவாரூரில் வந்து பறவையாரா பிறந்து வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, உருத்திரை கன்னிகர் என்ற கூறப்பெற்ற பதிலார் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வராங்க. அவங்க தினந்தோறும் வந்து தியாகராஜ பெருமானை வந்து வணங்கி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் திருமண வயது அந்த நேரம்தான். அப்போ இவர் சுந்தரர் அங்கே போயிருக்கார், தினமும் புட்டினங்குன்றான் ஈசரை வணங்கியிருக்கார். வணங்கிட்டு ஒரு நாள் புட்டினங்குன்றான் ஈசனை வணங்கிட்டு கோயிலேருந்து வெளில வரார். அப்போ பறவையார் வந்து அவனோட தோழியோட தியாகராஜ பெருமானை வணங்கிறதுக்கு வராங்க. இப்போ சுந்தரரை பார்த்துடுறாங்க, இவரும் அந்த பறவையாரை பார்த்துடுறாங்க. ரெண்டு பேரும் மனசை பறி கொடுத்துட்றாங்க. அப்போது இவரோட நினைப்பு இந்த பெண்ணை மணக்கணும் அப்படிங்கிற மாரி, அப்போ சாமிகிட்ட சொல்லி நம்ம இசை பெறணும் அப்படின்னு சாமிகிட்ட பெறணும்னு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அம்மா இந்த பறவையாரும் வந்து அவங்க மனசுல இதே பெருமான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இரவு அடியார் கனவுல பெருமான் பறவையாருக்கும் சுந்தரருக்கும் திருமணத்தை நம் தோழனுக்கும் திருமணம் பண்ணி வைக்க சொல்றாரு. அப்போ அப்படி சொல்லிட்டு சுந்தரர்கிட்ட சொல்றார். என்ன சொல்றாருன்னா, பறவை நம்மை
உனக்கு தந்தோம் அப்படிங்கிற மாரி ஒரு வாக்கு கொடுத்துட்றார் பெருமான். மறுநாள் திருமணம் நடக்குது. திருவாரூரில் எல்லாரும் வந்து ரொம்ப சிறப்பாக திருமணம் பண்ணுறாங்க. பறவையார் திருமணம் பண்ணுறாரு. பறவையார் மாளிகையில் செல்கிறாரு. அங்கேருந்து தினமும் புட்டிடங்கொண்டான் ஈஸ்வரை வணங்கிட்டு வராரு. ஒரு நாள் தேவாசிரிய மன்றம் வழியாக சாமியை புட்டிடங்கொண்டான ஈஸ்வரனை வழங்குறதுக்கு நடந்து வராரு. அப்போது அடியார் பெருமக்கள்லாம் உட்காந்துருக்காங்க. இவங்களை பார்த்தோன்னே இவருக்கு இந்த அடியாருக்கும் அடியவன் ஆகும் நாள் எப்போதோ, என்னைக்கு எனக்கு வருமோ அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே போகிறாராம். அடியாருக்கெல்லாம் அடியவன் ஆகும் நாள் என்னாலோ அப்படின்னு நினச்சிட்டே போகிற பெருமான்கிட்ட போய் நிற்கிறாரு. இதெல்லாம் பெருமான் வந்து பார்த்துட்டே இருக்காரு. இதை போகும்பொழுதே விரண்மண்ட நாயனார் வந்து பார்க்குறாரு. யாரும் ஒருத்தன் போகிறானே, அடியாரை வணங்காமல் போகிறானே அப்படின்னு மற்ற அடியாரை பார்த்து கேட்குறாரு. அவர் வந்து தம்பிரான் தோழன் அப்படின்னு சொன்னோன்னே வன் தொண்டன் தம்பிரான் தோழன் அப்படிங்கிறாரு. அப்போது இவருக்கு கோபம் வந்துடுது. வன் தொண்டன் தம்பிரான் தோழன் யாராக இருந்தாலும், அதாவது அடியாரை வணங்காமல் இவன் போகிறான், இவனும் பிறகு இவனுக்கு தோழனாக இருக்கிற அந்த இறைவனும் பிறகுன்றார், ஒதுக்கி வச்சிடறாரு. இதை அங்கே பார்க்குறார் பெருமான். இவங்க நட்பாக்கணும், என்ன பண்ணணும்னு நினைக்கிறார். அப்போ தான் சுந்தரட்ட சொல்கிறார், நீ உலகத்தவர் வியக்கும் வண்ணம் அடியார் பெருமக்களை பாடி நீயும் அங்கே இருப்பாயாக அப்படின்னு சுந்தரர் சொல்கிறார். அப்போ தான் அவர் கேட்குறாரு, பல அறிய தக்க செயல்களை செய்த அவர்கள் எங்கே, நான் எங்கே, நான் எப்படி அவங்கள புகழ முடியும் அப்படின்னு பெருமான்கிட்ட கேட்குறாரு. அப்போ தான் பெருமான் சொல்கிறார், திருமுறை ஓதன வாயால் அவரே சொல்கிறார், தில்லைவாழ் அந்தனருக்கும் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு அடி எடுத்து கொடுக்குறார். அப்போ திருத்தொண்ட தொகை அதுதான் பாட ஆரம்பிக்கிறார். இதை வந்து இப்போ அதில் ரெண்டு பேருமே நட்பாகிடுறாங்க. விரண்மண்ட நாயனாரும் சுந்தரரும் ரொம்ப நட்பாகிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. இதுக்கு இருக்காங்க. இதெல்லாம் அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா, திரு கோளிலி என்னும் தளத்துக்கு அருகில் உள்ள குண்டையூரில் ஒரு இது இருக்கிறார், ஒரு நிலக்கிழார், பெரிய நிலக்கிழார். அவர் இந்த சுந்தரர் மேல் பற்று, அவர் மேலே ரொம்ப பற்றுதல். அவர் என்ன பண்ணுறாருன்னா, வருஷம் உங்களுக்கு வந்து நெல்மணி பருப்பு இதெல்லாம் வந்து சுந்தரருக்கு வந்து கொடுத்து அனுப்பிட்டு இருக்கார். ஒரு நேரத்தில் பஞ்சம் ஏற்பட்டுடுது. பஞ்சம் ஏற்பட்டு மழை கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போது சுந்தரருக்கு நெல் கொடுக்க முடியல. அவர் ரொம்ப வருத்து இறைவனை வேண்டிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போ இறைவன் அவர் கனவுல வந்து சுந்தரனுக்கு கொடுக்க உனக்கு நெல்மணியை தந்தோம் அப்படின்னு கனவுல சொல்லிடுறார். சொல்லிட்டு இவரை கூப்பிட்றார். கூப்பிட்டு உனக்கு வந்து குபேரனை கூப்பிட்டு குண்டையூர் முழுக்க நெல்மணியை சேர்ப்பாயாக அப்படின்னு கட்டளையிடுறாரு. அன்னை இரவு பார்த்தீங்கன்னா குண்டையூர் முழுக்க நெல் மலை மேலே குமிச்சிட்டார் குபேரர். காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறாரு, ஒன்றுமே பண்ணல. பெருமான்டா அவ்வளோ நன்றி, அவ்வளவு ஆச்சரியம் பண்ணிட்டு நேராக திருவாரூர்கிட்ட வராரு. இவரை சுந்தரத்தை கொடுத்து சொல்லி இந்த செய்தியை சொல்லி உடனே இவரை எடுத்துகிட்டு போக சொல்லணும் அப்படின்னு வராரு. வந்து இந்த நிகழ்ச்சியை பெருமானத்தை நான் கனவுல வந்து இப்படி சொன்னார், காலையில் இந்தமாரி கொடுத்துருக்காரு, இந்த நெல்லை நீங்கள் ஆள் வச்செல்லாம் கொண்டுட்டு போக முடியாது, நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறார். அப்போது அவர் வந்து பார்க்குறாரு, இதை வந்து பெருமான்றதை தான் கேட்குறாரு. இதை அடுத்துல வந்து ஒரு அப்போ தான் வந்து பூதகணங்கள் அனுப்பி பெருமானை வந்து திருவாரூர் முழுக்க பறவையார் மாளிகையிலேருந்து திருவாரூர் முழுக்க அந்த நெல் மலையாக கொண்டு இந்த பூதகணங்கள்லாம் சேர்த்துருச்சான். மறுநாள் பார்த்தா அவங்க அந்த பறவையார் வந்து அந்த அவங்கவுங்கள வாசலுக்கு நேராக உள்ள நெல்லெல்லாம் அவங்கவுங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க எல்லாருமே பறவையார் ஊர் மக்கள்லாம் வந்து பறவையார்ட்டையும் சுந்தரர் காலையும் விழுந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுட்டு போயிருக்காங்க. இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, இந்த பறவையார் வந்து அங்கே தொண்டு புரிஞ்சிட்டு இருக்காங்க, நிதி தேவைப்படுது. நேராக நடுநாடு வரார். எனக்கு டைம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. நடுநாடு வரார். நடுநாடு வந்து கூடலை ஆற்றூருக்கு வழி கேட்குறார். அப்போ சாமி அங்கே ஒரு வயதான தோட்டத்தில் நிற்கிறார். கூடலை ஆற்றூர் வழி கேட்குறாரு. இவரை கூட அழைச்சிட்டே வர்றார். அங்கே கூடலை ஆற்றூர் வந்தவுடனே பெருமான் மறைஞ்சிடறார். அப்போ சாமி தான் வந்து நமக்கு வழிகாட்டிருக்காருன்னு தெரியுது.
மறைஞ்சிடறார். மறைஞ்ச உடனே சேர்ந்து சொல்லிட்டு பெருமான்கிட்ட போயிட்டு முதுகுன்ற ஈசன்கிட்ட பேர் பாடுறார். பாடி எனக்கு வந்து பறவையார் செய்யும் தொண்டுக்கு நிதி கேட்குறார் பெருமான்கிட்ட. அப்போ பெருமான் வந்து 12,000 பொண்ணை கொடுக்குறார். அப்போ பொண்ணை கொடுத்த உடனே என்ன பண்ணுறாருன்னா, இதை வந்து பறவையார் மெச்சுக்குமான, அதாவது பெருமிதம் படும் விதமாகவும் ஊர் மக்கள்லாம் பெருமைப்படும் விதமாகவும் இதை எனக்கு திருவாரூரில் வந்து கொண்டு அந்த சேர்ப்பாயாக அப்படின்னு பெருமான்கிட்டே சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, மணிமுத்தாரில் போட்டு திருவாரூர் கமலாலய குளத்தில் எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறாரு. இது யாரால முடியும்? நம்ம சாமியை தவிர வேற யாராலையும் முடியாது. ஆற்றுல போட்டு குளத்தில் எடுக்கிற கதை வேற எந்த சாமியாலும் முடியாது. அப்போது வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு பாருங்க, அப்போ கொஞ்சம் வெட்டி தரம் பார்க்கறதுக்காக வெட்டி வேஸ்டில் முடிச்சு வச்சுக்கிறாரு. போட்டுட்டாரு. போட்டுட்டு ஒவ்வொரு வீராக திரும்பி போகிறார். திரும்பி பழையபடி தில்லை போகிறார், திருவங்காடு போகிறார், கடைசியில் திருவாரூர் போகிறார். திருவாரூர் போயிட்டு பறவையார்ட்ட சொல்கிறார், முதுகுன்ற ஈஸ்வரர் எனக்கு வந்து 12,000 பொண்ணு கொடுத்தாரு, நான் வந்து மணிமுத்தாரில் போட சொன்னார், கமலாலய குளத்தில் எடுத்துக்கிட்டு சொல்கிறாரு, வா எடுத்துக்கலான்னு சொன்னார். அவங்க சிரிக்கிறாங்க. இது என்ன நடக்கிற விஷயமா? நீங்கள் சொல்கிறீங்களா, நான் என்னென்னா நம்பர் சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. இது உண்மைதான், வான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாரு. அப்போ ஊர் மக்களும் கூட வராங்க. ஊர் மக்களும் கூட வந்து வடக்கரையில் நிற்கிறாங்க. நின்று சொல்லிட்டு இப்போ தான் போட்டு கீழே போட்டு தேடுற மாரி இவரே கீழே இறங்கி தேடுறாரு. கிடைக்கல. அப்பதான் உருகி பாடுறாரு. என்ன பாடுறாருன்னா, பறவையார் நம்மளை வந்து ரொம்ப தப்பா நினைச்சிருவாங்களே, அதான் நினைச்சு பாடுறாரு. என்னை வந்து பறவையார் தப்பா நினைச்சிருவா, பெருமானே முழுந்த ஈசனே எனக்கு குடுறான்னு கேட்கிறாரு. அப்போ பாடதான் அந்த 12,000 பொண்ணை பெருமான் கொடுக்குறாரு. உடனே அந்த குளத்துலேருந்து எடுத்து அவர் இந்த மச்சம் வச்சு பார்த்தாருல்ல, அந்த தரத்தை பார்க்குறாரு. தரம் குறைஞ்சிருக்கு. திரும்பவும் உருகி பாடுறார். அந்த பெருமானை நினச்சி திரும்பவும் உருகி பாடுறார். அப்போது அந்த தரம் மாறி உண்மையான பொண்ணு கிடைக்குது. இந்த காட்சியை தேவலோகத்தில் இருந்த தேவர்கள் எல்லாமே பூ மாறி பொழிஞ்சாங்களாம். அந்த குளத்திலே நிற்கிறாரு. இந்த காட்சி தேவலோகத்தில் இருந்த தேவர்கள்லாம் பூ மாறி பொழிஞ்சாங்களாம். அவ்வளவு அற்புதமான ஒரு செயல் பெருமான் கொடுத்துருக்காரு. இதை மூட்டையை கட்டி எல்லாருக்கும் தலையில் அனுப்பிட்டு வரார். இவன் எப்படி நமக்கு இறைவன் அவருக்கு தம்பிரான் தோழன் ஒரு தோழன் இருக்காரோ, அதேமாரி சேரமான் இன்னொரு தோழர் அவருக்கு இருக்கார். சேரமான் மலைநாட்டு அரசன். அந்த மலைநாட்டு அரசன் தில்லைக்கூத்தன் மேலே அவ்வளோ ஒரு அன்பு பற்றுதல். தினமும் தில்லைக்கூத்தன் திருவடியை அவர் வந்து திருமஞ்சனம் செய்து அவரை வந்து பூஜை பண்ணி வழிபாடு செய்வாராம். அப்போ அந்த பூஜை பண்ணி வழிபாடு செய்யும் போது தில்லைக்கூத்தன் பூஜை முடிவில் அந்த சிலம்பொலி கேட்குமா. சிலம்பொலி கேட்ட பிறகுதான் அவர் பூஜையை முடிப்பாராம். அதுக்கப்புறம் தான் அவர் உணவே எடுத்துக்கொள்வாராம். அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் சிலம்பொலி கேட்கல. சிலம்பொலி கேட்கலன்னா ரொம்ப மனம் வேதனைப்பட்டார். என்ன தவறு பண்ணோம், ஏன் இப்படி நமக்கு வந்து பெருமான் சிலம்பொலி கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு அவருடைய உரைவாளை எடுத்து கழுத்தில் அவர் வெட்டிக்க போகிறாராம். அப்போ தான் வேகமாக சிலம்பொலி கேட்டுதான். உடனே கேட்குறாரு, பெருமானை நான் என்ன தவறு பண்ணினேன், ஏன் நீங்கள் வர காலதாமதம் சொல்லும் போது தான் நம் தொண்டன் தம்பிரான் தோழன் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருந்தான்பா, அதை நான் வந்து மெய் மறந்து கேட்டுகிட்டே இருந்ததில்ல, எனக்கு நேரம் போன தெரியல, அதனால தாமதம்னு சொன்னாரான். அப்போது இவருக்கும் அந்த தம்பிரான் தோழன் மேலே அவ்வளவு உடனே அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான், உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நட்பு. உடனே அமைச்சர் சொல்லிட்டு ஒரு நல்ல நாள் பாருங்கள் சோழ நாடு போகிறதுக்கு. அப்போயே நல்ல நாள் பார்க்குறாங்க பாருங்கள். அரசன் சொன்னார், ஒரு நல்ல நாள் பாருங்கள் சோழ நாடு போகணும் அப்படின்னு. நல்ல நாள் பார்த்தாங்க. இவர் அடியார்கள் மந்திரியோட கூட நேராக வந்து திருவாரூர் வரார். திருவாரூர் வந்து நேராக தம்பிரான் தோழரை பார்க்குறாரு. 2 பேரும் கட்டி ஆற தழுவிக்கிறாங்க. உடனே புற்றி குண்டாங்க ஈஸ்வரன் தினமும் வந்து வழிபடுறாங்க. வழிபட்டுட்டு பறவையார் மாளிகைக்கு அழைச்சிட்டு போகிறார். பறவையார் மாளிகைக்கு அழைச்சிட்டு போயிட்டு அறிமுகப்படுத்துகிறார். அப்போ திருஅமுது அணிவிக்க சொல்கிறாரு. அப்போ அவங்க பறவையார் வந்து அமுது படைக்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, அரசருக்கு எப்படி செய்யணுமோ அதை போலையும் அடியார்களுக்கு எப்படி செய்யணுமோ அதேமாரி செய்கிறாங்களாம். அதை போல் செஞ்சு அமுது படைக்கிறாங்க. இருக்கார். அவருடைய வேண்டுகோளுக்கு இறங்க அங்கேயே தங்கியிருக்காரு. தங்கியிருந்து அவர் தங்கம் இருக்கும் போதெல்லாம் தினமும் அவர் நச்சரிச்சுட்டே இருப்பாராம்.
நான் மலைநாட்டுக்கு இவர் அழைச்சிட்டு போகணும்னு பெருமான்கிட்டையும் வேண்டிப்பார், இவருன்னு சொல்லியிருப்பார். அப்போது ஒரு நாள் சரின்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டார் சுந்தரர். அப்போ மலைநாட்டுக்கு இவர் அழைச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போகும்பொழுது திருக்கண்டியூரை வணங்கி பெருமானை வணங்கி பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எதிரில் திருவையாரை பார்க்குறாரு. யார்? சேரமான் பார்த்துறாரு. பார்த்துட்டு திருவையார் அப்பனை வணங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் போய் சுந்தரர் சொல்கிறாரு. உடனே இவரும் உடனே என்ன பண்ணுறாரு, ஐயாரப்பான்னு வேண்டுறார், கத்துறாரு. திரும்ப அதை ஐயாருடைய அடிகளே அப்படின்னு பாட்டி பரவும் பரிசொன்று அரியன் நான் பதிகம் பாடுறார். அப்போ அந்த காவிரி ஆறு ரெண்டாக பிரிஞ்சு நடுவில் வழி விடுதான் ஐயாரப்பனை வணங்கிறதுக்கு. போய் வணங்கிறார். வணங்கிட்டு அப்படியே என்ன பண்ணுறாங்க, நேராக அதுக்கு போகிறாங்க, அதுக்கு மலைநாடுக்கு போயிடுறாங்க. அவருடைய இது போயிட்டு அங்கே அடியாரெல்லாம் அவங்களுடைய மாரி அரசனும் அவருடைய தோழனும் வராருன்னு சொல்லிட்டு அவ்வளவு சிறப்பான ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க. அங்கே வரவேற்பு பண்ணி இருக்காரு. ஒரு நாள் திரும்ப வரும்போது பரவையாருடைய ஞாபகமும் தியாகராஜ பெருமான் ஞாபகமும் வந்துடுச்சு. அங்கேருந்து விடை பெற்று கொண்டு கிளம்புறாரு. அவர் விடுற மாரி இல்லை, இருந்தாலும் ரொம்ப மனசு சங்கடமாக விடுறாரு. உங்களுடைய நான் திருவடியை நினச்சே நான் அரசாள்வேன், ஆனால் எனக்கு தடுக்கிறதுக்குடைய இது இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு விடை பெற்று சொல்லி கிளம்புறாங்க. அப்போ வரும்பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அமைச்சர்கிட்ட சொல்லி பொன் முத்து மணி அவருடைய ஆபரணம்லாம் மூட்டையை கட்டி ஏவலாள்கிட்ட விட்டு தலையில் தூக்கிட்டு முன்னாடியே போக சுந்தரர் பின்னாடியே போயிட்டுருக்காரு. பெருமான் அங்கேருந்து நினைக்கிறான், என்னடா நம்மள்டையும் கேட்டு வாங்குறான், அரசனையும் விட மாட்டான் போல இருக்கு, அரசன்ட்டையும் வாங்குறானா இவன் அப்படின்னு நினச்சிருப்பார் போல இருக்கு. அங்கேருந்து முருகன் பூண்டி வரார், திருமுருகன் பூண்டி. பெருமான் என்ன பண்ணுறாரு, பூதகணங்களை வேடுவராக உருவெடுத்து போயிட்டு அந்த சுந்தரன் அதை எடுத்து வரான், அந்த நகையெல்லாம் அபகரிச்சிருங்க, பொன் பொருளெல்லாம், ஆனால் சுந்தரன் மட்டும் ஒன்றும் பண்ணாத அப்படின்னாரு. அவன்கிட்ட கிட்டே போகாத அப்படின்னாரு. அதுமாரி எல்லாமே அபகரிச்சுட்டு அந்த ஏவலாலெல்லாம் விரட்டி அனுப்பிச்சுட்டாங்க இந்த பூதகணங்கள். உடனே இவர் அந்த முருகன் பூண்டி பெருமான்கிட்ட போயிட்டு வேண்டுறாரு, உருகி வேண்டுறாரு, நான் எதுக்கு வாங்கிட்டு போன பொண்ணை, பறவையாருக்கு அவருடைய அவர் தொண்டு செய்கிறதுக்கு தானே வாங்கிட்டு போன பொண்ணை, இதேமாரி நீங்கள் பறிச்சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் பெருமானை பூதகணங்கள்கிட்ட சொல்லி திரும்ப அந்த பொண்ணெல்லாம் கொடுக்க சொல்கிறாரு. அந்த பொண்ணு எப்படி இருந்ததான், கோயிலுக்கு வாசல் எதில் கொண்டாந்து மலை போல குமிஞ்சிருந்துதான், மலை போல குமிஞ்சிருந்துதான். அவ்வளோ பொன் முத்துமாணி மலை எல்லாமே அவ்வளோ கொடுத்துருந்தாராம். அதை திரும்ப சாமியை கொண்டாந்து பூதகணங்கள்கிட்ட சொல்லி கொண்டாந்து அங்கே திருவாரூர் சேர்த்துருக்காரு. அப்போ தான் அந்த பதிகம் பாடி தான் பெறுறார், கொடுகு வெஞ்சலை வடுக வேடுவர் பதிகம் பாடி தான் அந்த இது பெறுறார். இப்போது ஒரு 2 பெண்ணை அவர் கல்யாணம் பண்ணணும், ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறத பார்க்கணும், அது முக்கியமான சாப்டர், அதை பார்த்து தான் ஆகணும். மன்னிக்கவும், ஒற்றியூர் வரார். ஒற்றியூர் வரும்போது திருவொற்றியூர் மக்கள் அவரை எப்படி வரவேற்கிறாங்க, திருவாரூர் மக்கள் எப்படி ஆரவாரத்தோடு வரவேற்றாங்களோ அதேமாரி இவருக்கு செய்தி அங்கே போனோன்னே அதே ஒற்றியூர் முழுக்க ஆடை ஆபரணம் தோரணம் எல்லா அதுலேயுமே அதேமாரி தான் அந்த வாழை மரம் மாந்தோரணம் இதையெல்லாம் கட்டி வழிநெடுக்க நிற்கிறாங்களாம். வழிநெடுக்க நின்று இவரை ஆரவாரத்தோடு அழைச்சிட்டு போகிறாங்களாம். அழைச்சிட்டு போயிட்டு இவர் போகும்போதே பார்க்குறார், கடல் காற்று இதெல்லாம் பார்த்தோன்னா இவர் மனசுக்குள்ளே நம்ம இருக்க வேண்டிய இடம் இங்கே தான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பெருமானை போயிட்டு பெருமானை வேண்டிக்கிறார். பெருமானை வேண்டி பாடுறாரு. அப்போது ஒரு நாள் பெருமானை இது பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்போது இந்த சங்கிலியார் அந்த அணிந்தியை சங்கிலியார் இங்கே பிறந்திருக்காங்க. எந்த ஒரு வேளாண் மரபில் ஞாயிறு கிழாருக்கு மகளாக பிறந்து வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண்ணுக்கு திருமண வயசு வருது. திருமண வயசு வரும்போது அந்த தாய் தந்தை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பெண்ணுக்கு திருமணம் பேசுகிறாங்க. இந்த பெண் அதை காதில் வாங்கிடுறான். அந்த சங்கிலியார் காயிலும் மயக்கடிச்சு கீழே விழுந்துடுறான். மயக்கடிச்சு கீழே இவங்களுக்கு தாய் தந்தை ஒன்றுமே புரியல,
என்ன அப்படின்னு உடனே முகத்தில் தண்ணி தெளித்து எழுப்பி கேட்டால், நான் ஒரு சிவனடியார் தான் மணந்துப்பேன், எனக்கு கல்யாணம் பேசாதீங்க, இல்லைன்னா நான் வந்து ஒற்றியூர் அப்பனுக்கே நான் பணிவிடை செஞ்சுக்கிட்டு அங்கேயே இருந்துடுறேன் அப்படிங்கிறார். இதை வெளியில் சொன்னால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்னுடைய மகளுடைய கருத்தை வெளியில் சொல்லாமே இருக்காங்க, மறைச்சி வச்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஊரில் ஒரு கிழார் வந்து இந்த பொண்ணை வந்து சங்கிலியாரை வந்து பெண் கேட்க வராரு. அப்போ அவங்க வேற ஒரு காரணத்தை சொல்லி பெண் கொடுக்கல, வேற ஒரு காரணம் சொல்லி அனுப்பிட்டாங்க, அவங்களும் போயிடுறாங்க. கொஞ்ச நாள் அந்த பெண் கேட்ட வந்த அந்த பையன் இறந்துட்டார். அப்பொழுது தான் இவங்க வெளியிலே சொல்கிறாங்க, தன்னுடைய பெண்ணோட விருப்பத்தை வெளியிலே சொல்கிறாங்க. தான் பெண்ணு வந்து இப்படி சொல்கிறா அப்படின்னு சொன்னவனை தான் ஊரில் உள்ளவனை கூப்பிட்டு சொன்னா உடனே சரிக்கு அது மறுப்பு தெரிவிக்காம உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, கோயிலில் ஒரு மாடம் அமைச்சு அங்கேயே போயிட்டு அந்த பெண்ணை வந்து தங்க வச்சிடுறாங்க, இந்த சங்கிலியாரை தங்க வச்சிடறாங்க. சங்கிலியாருக்கு அங்கே என்ன வேலைனா, எங்கள் கைலாயத்தில் வந்து பூ பறிச்சுட்டு வந்து மாலையா தொடுத்து அம்பிகைக்கு போட்டால் அதே வேலை தான். ஆனால் இங்கே ஒரு மாறுதல் என்னன்னா, அந்த கன்னி மாடையில் உள்ளே தான் இருப்பாங்களே ஒழிஞ்சு திரை போட்டு மறைச்சிருக்கோம். இந்த அம்மா வெளில வர மாட்டாங்க, பூ பறிச்சு வந்து கொடுப்பாங்க. தோழிகள்லாம் இவங்க 5 எழுத்து மந்திரம் சொல்லி மாலையா தொடுத்து கொடுப்பாங்க, கொண்டு போட்டு வருவாங்க. இதுதான் அன்னைக்கு. இதை வந்து சுந்தரர் வந்து சாமியை வேண்டிகிட்டு இருக்கும்போது அங்கே அடியார் சொல்கிறாங்க, இந்தமாரி கன்னி மாடத்தில் வந்து தங்கி பறவையாரும் அவருடைய தோழிகளும் வந்து இந்த தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னவொடனே, அப்படின்னா அவங்கள பார்க்கணும், அவங்கள பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரர் வராரு. வரும்பொழுது இந்த பூவை மாலையை தொடுத்து அந்த திரையை நீக்கிட்டு வெளியில் வந்து கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு உள்ளே போயிடுறாங்க. இந்த ஒரு செகண்ட் இவங்க பார்த்துடுறாங்க. இந்த 2 வார்த்தை பண்ணிட்டேன், மன்னிக்கவும், இந்த இங்கிலீஷ் வார்த்தை, இந்த 2 அந்த வந்துடுறாங்க. பார்த்தோன்னே அதே வந்து மனசை பறி கொடுத்துட்றாரு. அப்போது உடனே போயிட்டு சரி இந்த இறைவன்கிட்ட சொல்லி நம்மளும் இந்த இசைவு பெறணும், இந்த சங்கிலியாரை திருமணம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார் சுந்தரர். அப்போது ஒற்றியூர்கிட்ட இறைவன்கிட்ட போய் வேண்டுறார். எப்படி பாடுறாருன்னா, மலைமகளை தன் இடப்பாகத்தில் வைத்து 1000 முகம் கொண்ட கங்கை ஆகிய நங்கையை தலையில் வச்சிருக்கிய அப்படிங்கிற ஒரு பதிகம் பாடுறாரு. அது சேக்கிழார் பெருமான் அழகா சொல்றாரு. எப்படி பாருங்க, நீ வச்சிருக்கிய, எனக்கு இன்னொரு பொண்ணை குடுறாங்கிற மாரி கேட்கிறார், அந்த பதிகம் பாடுறாரு அவர். அப்போ பாடிட்டு அவர் வந்து சாமி சொல்ல வரைக்கும் அவர் போக மாட்டார், வெளியிலே நிற்கிறாராம், வெளியிலே நிற்கிறாரு. இறைவன் அந்த உடனே அந்த பெண்ணோட வேதியராக கனவுல வந்து தோன்றி சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது தான் அவர் ஏற்கனவே திருவாரூரில் வந்து அவர் கல்யாணம் பண்ணி பறைவார கல்யாணம் பண்ணியிருக்காங்களே, அவர் திருவாரூர் விட்டு அவர் வரமாட்டாரா, அவர் எப்படி நான் திருமணம் பண்ணிக்கிறது அப்படின்னு அந்த சங்கிலியார் கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார், சாமி அவன் வந்து ஒற்றியூரை விட்டு போகாத அளவுக்கு நான் சொல்கிறேன், சொல்கிறேன், அவன் இங்கே இருப்பான் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அவர் சம்மதம் தெரிவிக்கிறான்னு சொல்லிட்டு அதை வந்து இங்கே வந்து சுந்தரத்தை சொல்லி எப்படி சொல்கிறாருன்னா, அவன்கிட்ட ஒரு சத்தியம் பண்ணி கேட்குறா, இந்த ஒற்றியூரை நீ தாண்டாமல் இருந்தீங்கன்னா உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி அப்போ நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும், என்னன்னா நீங்கள் நான் சத்தியம் பண்ணும்போது நீ மகிழ மரத்தில் போய் இருந்திருக்க அப்படின்னு பெருமான்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு பெருமானும் சம்மதிச்சிடறாரு, சரின்னுறாரு. உடனே இவருக்கு சந்தோஷமாக இருக்குது சுந்தரருக்கு. இதை அப்படியே நீங்கள் சங்கிலியார்ட்ட போய் சொல்லிடுறாரு. என்ன சொல்லிடுறாருன்னா, நம்ம வந்து இப்போ சத்தியம் சொல்ல வரும்போது நீ வந்து இங்கே சத்தியம் பண்ணி தர வேணாம், மகிழ மரத்தில் வந்து சத்தியம் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிடு அப்படின்னாரு. இருந்தாலும் ஒரு பறவையாருக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயமும் இருக்குது, இப்படி பண்ணால் என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது, வேறு வழி இல்லை. நடக்குது. அவரோட தோழிகிட்ட சொல்கிறாங்க, இந்தமாரி அவங்க சாமி சொல்லிட்டு போனார், நீங்கள் வந்து சத்தியம் பண்ணி தரும்போது நீங்கள் இங்கே சாமியை வந்து கோயிலில் இருக்க வேணாம், மகிழ மரத்துக்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தா போதும் நீங்கள் சொல்லு அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. அவங்களும் அதேமாரி இருக்காங்க. அந்த நிகழ்வுக்கு வராரு. உடனே சத்தியம் பண்ணும்போது அந்த தோழிகன் சொல்கிறாங்க, இங்கே பண்ண வேணாம், நீங்கள் வந்து மகிழ மரத்தில் பண்ணுங்கிறாங்க. உடனே மகிழ மரத்துக்கு போயிடா, என்ன வாக்கு கொடுத்தாச்சு மீற முடியுமா சொல்லிட்டாரு. மகிழ மரத்துக்கு போனார், சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரு. சத்தியம் பண்ணி கொடுத்தோடனே அன்னைக்கு வந்து மறுநாள் அடியார் கனவுலாம் எல்லாரையும் சொல்லிட்டு சங்கிலியாருக்கும் சுந்தரருக்கும் திருமணம் பண்ணி வைக்க சொல்கிறார் சாமி. திருமணம் நடக்குது. திருமணம் நடந்து தினமும் பெருமானை வணங்கி பாடிக்கிட்டு இருக்கார். அப்போது
அந்த தென்றல் காற்று வீசுது. அப்போ தென்றல் காற்று வீசும் போது தான் தியாகராஜ பெருமான் நினைவு வந்துடுது. அப்போ இந்த இதில் வந்து சாமி வீதி உலா வர காட்சி, பறவையார் வந்து சாமியை பார்த்து சந்தோஷப்படுற காட்சி, இதையெல்லாம் இவருக்கு ஞாபகம் வருது. ஞாபகம் உடனே நம்ம வந்து திருவாரூர் போய் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப வருந்துறார். நம்ம வந்து இங்கேயே மதிமணங்கி இருந்துட்டோமே, தவறு பண்ணிட்டோமே, நம்ம திருவாரூர் பெருமானை எப்படி நம்ம வந்து மறந்துட்டோமே அப்படிங்கிறவே ரொம்ப வருந்துறார். ரொம்ப வருந்தி கிளம்புறார். அப்போ திருவாரூர் எல்லையை தாண்டார். ஒரு கால் ஒரு அடி எடுத்து திருவாரூர் எல்லையை ஒற்றியூர் எல்லையை தாண்டாரு. தாண்டின உடனே கண்ணொளி போயிடுச்சு, 2 கண்ணொளியும் போயிடுச்சு. அப்போது எப்படி இருக்கும் பாருங்க. ரொம்ப வேதனைப்படுறார், ரொம்ப அழறாரு, ரொம்ப சாமியை ரொம்ப கதறாரு. ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் மற்றவர்கள் உதவியோட நேராக அப்படியே நடந்தே திருவெண்பாக்கம் வந்துடுறாரு. திருவெண்பாக்கம் வந்து சாமியை வேண்டி ஒரு ஊன்றுகோல் பெறுறார். ஊன்றுகோல் பெற்றுட்டு அதை அப்படியே ஊன்றிக்கிட்டு கச்சியகம் இது வந்துடுறார். காஞ்சிபுரம் வரார், கச்சியகம் வந்துடுறார். அங்கே வந்து சாமியை வேண்டி பாடுறார். ஆலந்தான் உகுந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுதியத்தும் சிலந்தான் பெரிது உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தை உளானை ஏலவார் குழலால் உமைநங்க என்றும் ஏத்தி வழிபட பெற்ற காலக்காலனை கம்பனிம்மானை காணக்கண்ணின் அடியேன் பெற்றவாறே. இடக்கண் பெற்றார். இடக்கண் பெற்றுட்டு அப்படியே நேராக திருவாரூர் வந்துடுறார். திருவாரூர் வந்து நேராக புட்டிடங்குண்டா ஈஸ்வரன்ட்ட தான் வரார். வந்து ரொம்ப கதறார். நான் ஒரு கண்ணை வச்சுட்டு எப்படி நான் அவனை பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வேண்டி உருகி பாடுறார். அப்போது பெருமான் இன்னொரு கண்ணையும் வழக்கண்ணையும் கொடுத்துட்றார். வழக்கண்ணையும் கொடுத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷத்தில் பெருமான் பாடிட்டு இருக்காரு. இந்த செய்தி இங்கே திருவாரூருக்கு சுந்தரர் வந்துட்டாருங்கிற செய்தி பறவையாருக்கு வந்து அவருடைய நண்பர்கள் மூலயமா போய் சேருது. அப்போ பறவையார்கிட்ட போய் சேரும் போது அவங்க என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப கோபம் கொள்கிறாங்க. உள்ளே விட கதவை சாத்துறாங்க. உள்ளே வரக்கூடாதுங்கிற மாதிரி சாத்துறாங்க. அப்போ ரொம்ப வருத்தமாகிடுது. இவருக்கு வந்து செய்தி கிடைக்கிறது. இப்போ என்ன ஒரே வழி? சாமி தான் நம்ம வந்து நான் சாமிகிட்ட போகிறார், கேட்குறாரு. சாமிகிட்ட சொல்கிறார். இறைவன்கிட்ட சொல்லும் போது சரி நான் போய் சொல்கிறேன்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எப்படி போகிறாராம் இறைவன்? வேதியர் உருவெடுத்து அயன் மால் இவங்கள்லாம் தேவர்கள்லாம் பின்னாடி வராங்களாம். வேதியர் உருவெடுத்து சாமி முன்னாடி போயிட்டுருக்காராம். போன உடனே அந்த பறவையார் மாளிகைக்கு வந்த உடனே அவங்களெல்லாம் வெளியே நிற்க சொல்லிட்டாராம். இவர் மட்டும் உள்ளே போகிறாரு. போய் கதவை தட்டுறாரு. கதவை தட்டினோடனே அவங்க திறக்கிறாங்க. பார்த்துட்டு இதுமாரி சொல்கிறாரு, வந்து அவன் பெஞ்சிட்டான்பா, வந்து வந்து மனசு இறங்கி ஏற்றுக்க அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் அவங்க முடியாது அப்படிங்கிறாங்க. பறவையார் வந்து முடியாது, இல்லைனா அவர் இங்கே வந்தார்னா நான் என்னுடைய உயிரை மாற்றிப்பேன் அப்படிங்கிறாங்க. உயிரை மாற்றிப்பேன்னு சொன்னோன்னா அவருக்கு ஒன்றும் புரியல. சாமி திரும்பி நேராக சுந்தரர்கிட்ட வராரு. ஏம்பா அவர் போனால் உயிரை மாற்றிப்பேன்னு சொல்கிறா அப்படிங்கிறார். உடனே அவையெல்லாம் நான் உயிரை மாற்றிப்பேங்கிறார் இவர். உடனே ஒரு தர்ம சங்கடம் சாமிக்கு. என்ன பண்ணலாம்? சரி இன்னும் ஒரு முறை நான் வந்து உனக்காக திரும்பி போகிறேன் அப்படிங்கிறார். உடனே மறுநாள் காலையில் சாமி வந்து சுயோர்போட போகிறார். சாமி போனவுடனே அவங்க சாமியோட திருவடியில் விழுந்து விழுந்து வணங்குறார். உடனே சுந்தரர்கிட்ட வந்து சொல்லிடுறார், சரிப்பா நான் வந்துட்டு வந்து சம்மதிச்சுட்டாங்க நீங்கள் போன்னு சொல்லிடுறாரு. அவர் மாளிகைக்கு போய் சந்தோஷமாக இருக்கார். இது எல்லாம் ஏயர்கோன் கழிகாமர் கேள்விப்படுறார். பயங்கர சினம் கொள்றார். அதாவது எப்படி சாமியை தூது அனுப்பலாம்? தாமரை இதழ் போன்ற அவ்வளோ மெல்லிய பாதம் தேர் வீதும் ஓடும் வீதியில் அந்த பாதத்தை எப்படி இவன் நடக்க சொன்னார்? அப்போ சாமி கால் எப்படி நோவுங்க, எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏயர்கோன் கழிக்காம ரொம்ப சினங்கொள்றார். சினங்கொண்டு இருக்கார். இந்த செய்தி சுந்தரருக்கு போயிடுது. அப்போ சுந்தரர் என்ன பண்ணுறாரான்னு தெரியல, தினமும் புற்றிடம் கொண்டாராம். போயிட்டு வேண்டார், மன்னிக்கு மடி கேட்கிறார்.
மன்னிச்சருள்படி திரும்ப திரும்ப பாடுறாரு. இது ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவங்க 2 பேரும் நட்பை உண்டாக்கணும். எப்படி அவங்க விரண்மிண்டர் அங்கே பண்ணாரோ அதேமாரி இங்கே நட்பை உண்டாக்கணும்னு சாமி பார்க்குறாரு. அப்போ இவருக்கு சூளை நோயை ஏற்படுத்திடுறார். ஏயர்கோன் கலிக்காமருக்கு சூளை நோய்னா பயங்கரமான அந்த, அதாவது வேலை வந்து இது நெருப்பில் காய்ச்சி வயிற்றில் விட்டு குறைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாரி வலி, அவ்வளோ வலி. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, சுந்தரர் வந்து அசரீரி ஒதுக்குது. சுந்தரன் வந்து உன்னுடைய சூள நோயை போக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு ஏயர்கோன் கலிக்காமர் சொல்கிறாரு. அப்போ ஏயர்கோன் கலிக்காமர் இன்னும் சிறங்கொன்றார். எந்தை, என் தந்தை, தந்தைக்கு தந்தை, தந்தைக்கு தந்தை, இவர்கள் எல்லாம் வழி வழியாக உன்னையே வழிபட்டு இருக்க, எனக்கு இறைவனாக நீ இருக்க, யாரோ ஒருவன் இப்ப வந்தவன், ஊர் பேர் தெரியாதவன், யாரோ ஒருவன் புதியவன், அவன் வந்து என்னுடைய வைத்த வழியை சூழ்நிலையை போக்குவதா அப்படிங்கிறார். சேக்கிழார் ரொம்ப சிறப்பாக சொல்லிருக்கார். அந்த சூழ்நிலையை போக்க, அப்படி உள்ள சூழ்நிலையை போக்கவே வேணாம், எனக்கு இருக்கட்டும், என சூழ்நிலையை துன்புறுத்துட்டோம் அப்படிங்கிறார். அந்த சூழ்நிலை என்ன பண்ணுறான்னா, பெருமான் வந்து சுந்தரர் சொல்லி நீ போயிட்டு அவருடைய சூழ நோயை போக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு, கட்டளையிட்டுறாரு. சொல்லும் போது இவங்க வந்து ஒரு செய்தி சொல்லி அனுப்புறாரு. சுந்தரர் வந்து ஒரு செய்தி சொல்லி அனுப்புறார். ஏயர்கோன் கலிகாமன் வீட்டில் போயிட்டு சுந்தரர் வராரு அப்படின்னு சொன்னோன்னே இவர் என்ன பண்ணிடுறார், ஏயர்கோன் கலிகாமன் இவன் வந்து நம்ம வந்து சூழ நோயை போக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தற்கொலை இதை இறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பாலை உருவி வயிற்றில் குத்திக்கிறார். குடல் சரிஞ்சு இறந்துடுறாரு. இவங்க மனைவி தெரியுது, இவங்களும் நம்ம அந்த மாதிரி பண்ணிடணுங்க இருக்காங்க. ஆனால் சுந்தரர் வராரு. வரும்போது நம்ம இதை தெரியக்கூடாதுங்கிற என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காவலாளி வீட்டில் உள்ளவங்கள்ட்ட அதை வந்து மறைக்கிறாங்க, தெரியக்கூடாது, அவர் இறந்தது தெரியக்கூடாது அப்படின்னு எல்லாமே அவரை புன்னகையோடு வரவேறுங்கன்னு சொல்கிறாங்க. அதேமாரி வராரு. வந்து அவங்க சொல்கிறாங்க, அமர்றாரு, பூஜையெல்லாம் பண்ணுறாரு. கலிகாமரை கூப்பிடுங்கிறாங்க. அவங்க வந்து உறங்கிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. உறங்கிக்கிட்டு இருக்கும்போது அவனை சொன்னார், அவர் பார்க்கணுன்னா அவர் சூளை நோயெல்லாம் தீர்ந்து போச்சு, சூழ நோய் இப்போ இல்லை, சரியாயிட்டார் அப்படிங்கிறாங்க. இல்லை, அவர் மனம் ஒப்பலை பார்த்துட்டு தான் போவேங்கிறார். பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு நேராக எழுந்துட்டு உள்ளே போகிறாரு. காவலாளையை திறந்த சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அவர் ரத்த வெள்ளத்தில் குடல் சரிஞ்சு இறந்து கிடக்கிறார். உடனே நம்மளும் இதே கத்தியால் நம்ம எடுத்து நம்மளும் இறந்துடணும்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை உருவி இவர் குத்திக்க போகிறார். பெருமான் அப்போ அவரை வந்து ஏயர்கோன் கலிகாமரை உயிர் பெற்று எழுப்பி விட்டுறார். அவர் உடனே சுந்தரர் வந்து திருவடி மீது வணங்குறார். 2 பேரும் விழுந்து வணங்கி 2 பேரும் நட்பாயிடுறாங்க. இவ்வளோ ஒரு அந்த அற்புதமான காட்சி. இது ஏயர்கோன் கலிகாமர் மானக்கஞ்சாரோடைய மருமகன் தான் ஏயர்கோன் கலிகாமர், மானக்கஞ்சாரோட மருமகன். இது நடக்குது. ஒரு நாள் சேரமானுடைய நினைப்பு திரும்பி பழையபடி வருது இவருக்கு. சேரமானுடைய நினைப்பு வரும்பொழுது உடனே பார்க்கணும் அப்படின்னு தோணுது. திரும்ப உடனே புறப்பட்டு போகிறார். அஞ்சைக்களம் போகிறார். இது அவினாசி போகிறார். அவினாசி போகும்பொழுது ஒரு வீட்டில் வந்து அழுகல் குரல் கேட்குது. இன்னொரு வீட்டில் வந்து மங்கள ஒலி கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ மங்கள ஒலி கேட்கும் போது இன்னொரு வீட்டில் வந்து அமங்கல ஒலி கேட்குது. அப்போ அடியார் பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து வேதியரை பார்த்து கேட்குறாரு, இந்தமாரி ஒத்த வயதுடைய 2 பசங்கள் வந்து நீராட போகும்போது ஒரு பையனை வந்து முதலை விழுங்கிடுச்சு, இன்னொரு பையன் இன்றைக்கி அவனுடைய தக்க வயசு வந்தோடனே அவனுக்கு உபநயனம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த இறந்த பையனுடைய தாய் தந்தையர் வந்து தான் பையன் இன்றைக்கி இருந்தாலும் அவனுக்கும் உபநயனம் நடக்குமே அப்படிங்கிற வருத்தத்தில் அழறாங்கன்னு சொன்னோடனே இவர் உடனே அழைச்சிட்டு அந்த வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போனோன்னே அவங்க வந்து அந்த வருத்தமே இல்லாமல் இவரை வரவேற்கிறாங்களாம். வருத்தமே இல்லாமல் வரவேற்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போகிறார். உடனே அந்த தாய் தந்தையரை அழைச்சிட்டு அந்த ஏரிக்கு வரார். குளத்துக்கு வந்து பாடுறார். பாட்டு பாடுறார். 4வது பாட்டு பாடும்போது தான் அந்த இறைவன் வந்து தக்க வயதுடைய பையனா அந்த முதலை வயிற்றில் வந்து புகுத்தி அந்த முதலையை கொண்டு வரார். பெருமான் தான் எல்லாம் செய்கிறார். அந்த முதலை கரையில் வந்து அந்த பையனை வந்து உமிழுது. அன்னைக்கு இன்னைக்கு என்ன வயதோ அந்த வயதோடலே அந்த குழந்தைய வந்து உமிழுது. உடனே அந்த குழந்தையை அழைச்சிக்கிட்டு நேராக பெருமான் வந்து சாமியை போயிட்டு கோயிலுக்கு போயிறார். சாமியை போயிட்டு வேண்டிட்டு அங்கே நன்றி சொல்லி திரும்பி வரார். அந்த குழந்தைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து இவர் கையால் உபநயனம் பண்ணி வச்சுட்டு திரும்பி போகிறார். மலைநாடு போகிறார். மலைநாடு போயிட்டோன்னா இது யானையை வழியில் நட்பி அழைச்சிட்டு வராரு ஒரு அந்த அரசன், யார், சேரமான். எல்லாரும் அழைச்சிட்டு வராங்க. அங்கே இருக்கிறார். அங்கே இருந்தோடனே ஒரு நாள் வந்து சேரமான் என்ன பண்ணுறாருன்னா நீராட போயிடுறார்.
அப்போது இவருக்கு ரொம்ப இந்த பூலோக வாழ்க்கை வெளுத்து போச்சு, மண்ணுலக வாழ்க்கை வெளுத்து பெருமான் நினப்பு வந்துச்சு இவருக்கு, சுந்தரருக்கு. நம்ம பெருமானை அடையணும் அப்படிங்கிற ஒரே இதில் வந்து இருக்கார். நாள்கள் சில சில சுந்தரருக்கு சேர்மான் வரவது அதாவது எப்படி பெருமான்கிட்ட போயிட்டு அப்படியே கதறாரு, எனக்கு போதும், எனக்கு இந்த வாழ்க்கை போதும், அதனால் நான் உன்னுடைய திருவடி அடைகிறேங்கிற மாரி தான் அவன் பெருமானை கேட்குறார். இவ்வுலகில் பாச பிணைப்பினை கொண்ட மனை வாழ்க்கை போலியானது, இறைவனோடு இசைந்த இன்பமே இன்பம். இறைவன் முன்ன நின்று கேட்குறாராம், இறைவனோடு இன்பமே இன்பம், யாவும் யாவும் இன்பமற்றன என்று இப்பதிகத்தை பாடினாராம். பிற யாவும் இன்பமற்றனன்னு சொல்லிட்டு அப்போதான் அந்த தலைக்கு தலைமாலை அணிந்ததனின் பதிகெல்லாம் பாடுறாரு. உடனே இது பெருமான் அங்கேருந்து பார்க்குறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன், மால், அயன், தேவர்கள் எல்லாரையும் அனுப்பி வெள்ளை யானை அனுப்பி சுந்தரனை போயிட்டு நம்ம தோழனை போய் ஆச்சிடுவான்னு சொல்கிறாராம் பெருமான். அப்போ இவங்க எல்லாம் வராங்க. இவங்க எல்லாம் வந்து எல்லாம் சுந்தரர் வலம் வந்து வணங்கி இந்த செய்தியை அவருக்கு சொல்கிறாங்களாம். வலம் வந்து வணங்கி அந்த செய்தியை சொல்கிறாங்களாம். சொன்ன உடனே அவர் உடனே சேரமானனை நினச்சிக்கிட்டே தான் அவர் அந்த யானையில் ஏறி அமர்றாரு. சேரமானை நினச்சிட்டு ஏறி அமர்றாரு. இந்த சேரமானை ஏறி நினச்சிட்டு சேரமானுக்கும் அந்த செய்தி அவருக்கும் வந்து அறிஞ்சிக்கிறார். உடனே சுந்தரர் போயிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு அவரும் உடனே நேராக வந்து அவருடைய குதிரையை ஏறி உட்காந்து குதிரையில் வந்து 5 எழுத்து மந்திரம் காதில் ஓதுறார். அந்த குதிரையும் நேராக வேகம் போயிட்டு அந்த யானையை சுந்தரர் வலம் வந்து பின்னாடி நிற்கிது. அப்போது சேரமான் முன்னாடி போக பின்னாடி இவர் போயிட்டே இருக்கார். தெற்கு வாசல் போகிறார். தெற்கு வாசல் போனோடனே நந்தியம்பெருமான் வந்து சுந்தரருக்கு மட்டும் இடம் கொடுக்குறார். போகும்போதே நொடித்தான் மலை உத்தமனே தானனை முன்படைத்தான் அந்த பதிகத்தை பாடிக்கிட்டே உள்ளே போகிறார். உள்ளே போயிட்டு பெருமானை பார்க்குறாரு. கீழே விழுந்து வணங்குறாரு. சாமிகிட்ட அம்மையப்பட்ட விழுந்து வணங்குறாரு. அப்போ போகும்போது தான் வேதம் வந்து மந்திரம் ஓதிக்கிட்ட முனிவர் கேட்குறாராம். இவன் யாருன்னு கேட்கும் போது தான் நம் தோழன், தம்பிரான் தோழன், நம் தோழன் அப்படிங்கிறார். இதை சிறப்பாக எப்படி பண்ணுறாங்கன்னா, திரும்பி அங்கே பின்னாடி சேரமான் பின்னாடி நிற்கிறாரு. இவர் திரும்பி சாமிகிட்ட போய் சொல்கிறாரு, இதுமாரி சேரமான் வந்திருக்கான்னு சொன்னோடனே, நீ அழைக்காமல் வந்தானா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நினைக்கிறாரு. நீ அழைத்து தானே வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாரு. அப்புறம் சேரமானை வந்து அவர் நந்தியம்பெருமான்கிட்ட காட்டி இல்லை உடனே சொல்கிறார். வந்துடுறார். சேரமானும் உள்ளே வந்துடுறாரு. அவர் கேட்குறாரு, அழையாமல் வந்து இவர் எனக்கு தோழன், அவருக்கு நான் தோழன், எனக்கு என்னால் பிரிய முடியலை அப்படின்னு வந்தேன்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சேரமான் கேட்குறாரு, அவர் பாடிய திருவிழாப்புறம் என்ற நூலினையும் தங்கள் செவிமடுக்க வேண்டும்னு சொல்லிட்டு சாமிகிட்ட கேட்குறாரு. அவரும் சரின்னு சாமியும் சொல்லிடுறாரு. அப்போ அந்த பாட்டை பாடி அரங்கேற்றமும் செய்தாராம். இதெல்லாம் மகிழ்ந்த சிவபெருமான் என்ன சொல்கிறது, சிவபெருமான் அப்போ நம்ம ஏதாவது 2 பேரும் வந்து பூதக்கண தலைவராக இருக்க சொல்லிடுறார். அப்போ நம்பி ஆரூரனை வந்து நம்பி ஆரூரனாகவும் இப்போ இவரை சுந்தரரை இவரை வந்து பூதக்கண தலைவராக இருக்கும்படி பண்ணிச்சிடுறார். இவர் வந்து பூதக்கண தலைவராக இருக்கார். இது இப்படி இருக்கும்போது இதே வந்து இந்த விநாயகர் அகோல் பாடிய அவ்வை பாட்டி வந்து விநாயகருக்கு வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அவங்க என்ன பண்ணுறாங்களா, அவசர அவசரமாக பூஜை பண்ணுறாங்களாம். அப்போ விநாயகர் கேட்குறான்னு, ஏன் அந்த அவசர அவசரமாக பூஜை பண்ணிக்கிட்டுன்னு கேட்கும்போது தான் அப்போ அவங்க சொல்கிறாங்களாம், சுந்தரரும் சேரமானும் கைலாயம் போகிறாங்க, நானும் அவங்க கூடிய கைலாயம் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இது வந்து உடனே அவர் அதுக்கு என்ன நானே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு தும்பிக்கையோடு தூக்கிட்டு வந்து அவரே கொண்டாந்து கைலாயத்தில் விட்டுருக்காரு. இந்த காட்சியும் அங்கே இருக்குது. அவ்வைய பாட்டியும் அன்னைக்கு போனதாக சொல்லியிருக்காங்க. இந்த சுந்தரர் வந்து தானென முன்படைத்தான் இந்த பதிகத்தை வந்து வருணனிடம் வந்து கொடுத்து அவனும் அந்த திரு அஞ்சைக்களத்தில் வந்து அஞ்சைக்களத்து அப்பன்ட்ட கொடுக்க சொல்லியிருக்காரு. அதை கொண்டாந்து வருணன் வந்து அஞ்சைக்களத்து அப்பன்ட்ட கொடுத்துருக்காரு.
நம்ம இது என்ன பண்ணுறோன்னா திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாங்க பாருங்க, தேவார திருமுறையை திரும்ப நம்ம ஓதி இந்த பதிகத்தை நம்ம பாராயணம் செஞ்சு பெருமானை நினைத்து தினந்தோறும் பெருமானை நினைத்து நம்ம பாட பெருமான் கண்டிப்பாக நமக்கு அவர் வந்து இறங்கி நம்மளை வந்து எப்படி சேரமானுக்கும் சுந்தரருக்கும் அங்கே கைலாயத்தில் காட்சி கொடுத்தாரோ அவர் ஆட்சி விட்டாராம். நிச்சயமாக நம்மளையும் ஒரு காலத்தில் அந்த விதி முடிஞ்சு நம்ம போகும்பொழுது பெருமான் நம்மளை வந்து கைத்தாங்கி நம்மளை வந்து அங்கே கைலாயத்துக்கு வரவேற்பார். இது நிச்சயமாக நடக்கும். இந்த அடியார்களுக்கு எல்லாமே இந்த ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக நமக்கு கைலாயத்தில் இடம் உண்டு என்பதை கூறிக்கொண்டு இப்படி ஒரு வாய்ப்பு அளித்தமைக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் எப்பொழுதுமே இந்த திருமுறைகளை பாராயணம் செய்து ஓதுவோமாக. சுந்தரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.